Taste the Daily. சென்னையை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் திமுக அமைச்சர் பொன்முடி காலில் விழுந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடியா திமுக அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். இந்நிலையில் அவரை சந்தித்து ஒப்பந்த பணியாளர்கள் மனு அளிக்க அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் அமைச்சர் பொன்முடியை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மேலும் தாங்கள் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவதால் தங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து அமைச்சர் பொன்முடி அங்கிருந்து செல்ல முயன்ற நிலையில் தற்காலிக பணியாளர்கள் அவரது காலில் விழுந்து கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தினர். திறனற்ற திமுக ஆட்சியில் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அமைச்சரின் காலில் விழ வேண்டிய அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு செவிலியரின் நிர்வாண வீடியோவை காட்டி திராவிட மாடல் திமுக கட்சியின் பிரமுகர் பணம் கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆவுடையார் கோவில் திமுக பிரமுகர் பாரதி ராஜா என்பவர் அப்பகுதியில் பணியாற்றி வரும் அரசு செவிலியரின் நிர்வாண வீடியோவை அவரது கணவரிடம் காட்டி 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதுடன் பணம் தரவில்லை எனில் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், பாரதி ராஜா திமுக கட்சியின் நிர்வாகியாக இருப்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட செவிலியர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பிரமுகர் பாரதி ராஜா என்பவர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கணவராலேயே என்னை மிரட்டிட்டு என்னோட பெட்ரூமில் உள்ள குளிக்கிற அந்தரங்க போட்டோவை வச்சு மிரட்டி 10 லட்சம் காசு தரலாம், இதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவேன், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவேன், இல்லைனா டிபார்ட்மெண்ட் எல்லா இடமும் அனுப்பி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன், எனக்கு 10 லட்சம் காசு தரணும் சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் விட்டு என் கணவரிடம் ஃபோட்டோவை காமிச்சு எங்கள் 2 பேருக்கும் கொலை மிரட்டல் விட்டினார். சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு மேலாளரான காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பாலியல் தொல்லை அளிப்பதாக மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு கடையின் மேலாளர் ஜெயபால் என்பவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் அவர் மீது ஏற்கனவே பாலியல் புகார்கள் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்தும் ஜெயபால் விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி பிரமுகர் என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே 100 ஏரி திட்டத்தை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டி காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு சார்பில் விவசாயிகள் ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காவிரி உபரிநீரை கொண்டு சேலம் மாவட்டத்தில் 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த நிலையில் இந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளதாகவும் 17 ஏரிகளுக்கு உபரிநீர் வராமல் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த திறனற்ற திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவுடன் இணைந்து விவசாயிகள் ராமிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 100 ஏரிகள் திட்டம் செயல்பாடு தாரமங்கலம் ஒன்றியத்திலே 10க்கும் மேற்பட்ட ஏரிகளும், நங்கவலி ஒன்றியத்திலே 10க்கும் மேற்பட்ட ஏரிகளும், பொங்கனாபுரம் ஒன்றியத்திலே 5க்கும் மேற்பட்ட ஏரிகளும் வாய்க்கால் பணிகள் இன்னும் முடிவராமல் இருக்கின்றது. இந்த வாய்க்கால் பணிகளை உடனடியாக தமிழக அரசு விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேட்டூர் அணையானது தற்பொழுது 118 அடி தாண்டி நீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. 120 அடி வந்தவுடனே உடனடியாக உபரி நீரை திறந்துவிட வேண்டும். சென்னை தண்டையார்பேட்டையில் ரேஷன் கடை முன்பு கழிவுநீர் கால்வாயிலிருந்து கழிவுநீர் வெளியேறி ஆறு போல ஓடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்தனர். தண்டையார்பேட்டை வீராகுட்டித்திரு பகுதியில் ரேஷன் கடை முன்பு உள்ள கழிவுநீர் கால்வாய் நிரம்பி கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் ஆறு போல் ஓடியது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதாகவும் ரேஷன் கடையில் பொருட்களை வாங்க அவதியடைந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்து கழிவுநீர் கால்வாய்களை அமைத்ததாக கூறினாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகளால் சாலையில் செல்பவர்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வாடகை கார் ஓட்டுநருக்கு திமுக ஒன்றிய செயலாளர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்காடு தலைச்சோலை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் பாபு என்பவர் வாடகை கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார்.
கடந்த தீபத் திருநாள் அன்று தலைச்சோலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் திமுகவினருக்கு முதல் மரியாதை செலுத்தியது தொடர்பாக கோவில் நிர்வாகத்திடம் ஆனந்த் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் ஏற்காடு ஒண்டிக்கடை பகுதியில் சென்று கொண்டிருந்த ஆனந்த் பாபு மீது திமுக ஒன்றிய செயலாளர் ராஜா தனது காரை இடிப்பது போன்று சென்று அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஆனந்த் பாபு போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் ராஜா கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஆளும் கட்சி பிரமுகர்கள் அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.